ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் வெக்காபுலரிஸும் அண்ட் அதுக்கான சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப்டர். ஆஃப்டர் மீன்ஸ் பிறகு. ஆஃப்டர்னா என்னங்க? பிறகு. நாளைக்கு பிறகு வா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாளை கழிச்சு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் ஆஃப்டர் டுமாரோ. கம் ஆஃப்டர் டுமாரோ. ஹாஃப். ஹாஃப் மீன்ஸ் பாதி. ஹாஃப் மீன்ஸ் பாதி. இதை பாதியாக வெட்டு. இதை பாதியாக வெட்டு. கட் இட் இன் ஹாஃப். கட் இட் இன் ஹாஃப். லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் மீன்ஸ் பார்த்துக்கொள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, என்னோட பாட்டியை நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் என்னோட லக்கேஜை பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் என்னோட லக்கேஜை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை லக்கேஜ் ஃபார் அ மினிட். ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை லக்கேஜ் ஃபார் அ மினிட். டியர் அப். டியர் அப் அப்படின்னா கிழிச்சு போடுறது. டியர் அப்படின்னாலே கிழிக்கிறது. டியர் அப் அப்படின்னா கிழிச்சு போடுறது. எதுக்காக அந்த பேப்பரை இப்போ கிழிச்சு போட்ட? எதுக்காக அந்த பேப்பரை கிழிச்சு போட்ட? Why did you tear up that paper? Why did you tear up that paper? Both. Both means இரண்டும். இரண்டு. நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே வாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே வாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Both of you come here. Both of you come here. Both means இரண்டு. Here அப்படின்னா இங்கே. சேம். சேம் அப்படின்னா ஒரே மாதிரியாக. நானும் அதே தான் நினச்சேன். இப்படி சொல்லுவோம் இல்லையா, நானும் அதே தான் நினச்சேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கான ஆன்சரை லாஸ்ட் வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஆன்சரை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. சர்டைன். சர்டைன் மீன்ஸ் உறுதி. உறுதியாக. நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் உறுதியாக இருக்கோம். We are certain. We are certain. Look for. Look for means தேடுதல். Look for means தேடுதல். நீ உன்னோட கீஸை தேடிக்கிட்டு இருக்கியா? நீ உன்னோட சாவி எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கியா? Are you looking for your keys? Are you looking for your keys? Looking forனா என்னங்க? தேடுதல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாமா? புட் ஆன். புட் ஆன் அப்படின்னா போடு, அதாவது வியர் பண்ணு, ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் புட் ஆன். நான் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? நான் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கொஷினாக கேட்கலாம்? வாட் ஷுட் ஐ புட் ஆன் ஃபார் த பார்ட்டி? வாட் ஷுட் ஐ புட் ஆன் ஃபார் த பார்ட்டி? டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்னா புறப்படுதல் அல்லது கலட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டேக் ஆஃப். உன்னோட ஷூஸை கலட்டு. உன்னோட ஷூஸை கலட்டு. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஈச். ஈச் மீன்ஸ் ஒவ்வொரு. ஈச் மீன்ஸ் ஒவ்வொரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈச் ஒன் ஆஃப் யூ கம். ஈச் ஒன் ஆஃப் யூ கம். இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வாங்க. இது உங்களுக்கான நம்பர் 2 கொஷின். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன். புட் ஆஃப். புட் ஆஃப் மீன்ஸ் தள்ளி போடுதல் அல்லது அணைத்தல். அவங்க கல்யாணத்தை தள்ளி போட்டாங்களா? அவங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாங்களா? Did they put off the wedding? Did they put off the wedding? தீயை அணை.
தீய அண, தீ அமத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புட் ஆஃப் த ஃபயர். புட் ஆஃப் த ஃபயர். ஹோல்ட் ஆன் அப்படின்னா பிடிக்கிறது, கொஞ்சம் நேரம் பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹோல்ட் ஆன் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். உங்களால் இதை கொஞ்ச நேரம் வச்சுருக்க முடியுமா? உங்களால் இதை கொஞ்ச நேரம் வச்சுருக்க முடியுமா? Can you hold on this for a while? Can you hold on this for a while? Own means சொந்தம். Own means சொந்தம். இது எனது சொந்த காரு. இது என்னோட சொந்த காரு. This is my own car. This is my own car. At means இல். நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன். I am at railway station. I am at railway station. If means என்றால். If means என்றால். அவர் சொன்னா நான் போகிறேன். அவர் சொன்னால் நான் போகிறேன். If he say I will go. If he say I will go. Him means அவரை அல்லது அவனை. நான் அவனை கூப்பிட்டேன். நான் அவனை கூப்பிட்டேன். I called him. I called him. இது நான் அவளை கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் அவளை கூப்பிட்டேன். அவளை அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணி வைங்க. அண்ட் முடிஞ்ச கமெண்ட்ஸ்லையும் சொல்லிட்டே வாங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கெட் பேக். கெட் பேக் மீன்ஸ் திரும்பு. ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வருவோம் இல்லையா? அதை கெட் பேக் அப்படின்னு சொல்லலாம். அவர் வேலைக்கு போயிட்டு எப்போ திரும்ப வருவார்? அவர் வேலைக்கு போயிட்டு எப்போ திரும்ப வருவார்? When did he get back from his work? When did he get back from his work? Get in means உள்ளே வா, ஏறு. உள்ளே வா அல்லது ஏறு. காருக்குள்ள ஏறு, காருக்குள்ள ஏறு. Get in the car. Get in the car. Get off. Get off means இறங்கு. கெட் ஆஃப்னா என்னங்க? இறங்கு. நான் அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயினில் இருந்து இறங்கி ஆகணும். நான் அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயினில் இருந்து இறங்கி ஆகணும். ஐ மஸ்ட் கெட் ஆஃப் த ட்ரெயின் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். ஐ மஸ்ட் கெட் ஆஃப் த ட்ரெயின் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். டர்ன் அப். டர்ன் அப் அப்படின்னா அதிகரித்தல். டர்ன் அப்னா என்னங்க? அதிகரித்தல். இன்க்ரீஸ். வால்யூமை கூட்டு. வால்யூமை கூட்டு. டர்ன் அப் த வால்யூம். டர்ன் அப் த வால்யூம். பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட் அப்படின்னா சுட்டி காட்டுதல். பாயிண்ட் அவுட் மீன்ஸ் சுட்டி காட்டு. உங்களால் தப்பை சுட்டி காட்ட முடியுமா? உங்களால் மிஸ்டேக்ஸை சுட்டி காட்ட முடியுமா? கேன் யூ பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ்? கேன் யூ பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ்? ஃபார் மீன்ஸ் தொலைவு. அது வெகு தொலைவில் உள்ளது. அது வெகு தொலைவில் உள்ளது. நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கேருந்து அது ரொம்ப தூரம், ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் டூ ஃபார். இட் இஸ் டூ ஃபார். ஆர் யூ ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் சொன்னேன்? நானும் அதே தான் நினச்சேன். நானும் அதே தான் நினச்சேன். ஐ ஃபீல் த சேம். ஐ ஃபீல் த சேம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வாங்க. நம்பர் 2 என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஈச் ஒன் ஆஃப் யூ கம் ஹியர். ஈச் ஒன் ஆஃப் யூ கம் ஹியர். இதில் ஹியர் அப்படிங்கிற இந்த வேர்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஹியர் மீன்ஸ் இங்கே. தேர்ட் ஒன்,
நான் அவளை கூப்பிட்டேன். நான் அவளை கூப்பிட்டேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? I called her. I called her. I appreciate you because most of them நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.